கண்களை மூடி இருக்கிற கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் தேவைகள் பெரியதாக இருக்கலாம், ஆனால் நம் தேவையை காட்டிலும் பெரியவர் நம் தேவன் என்பதை உணரும் தருணம் தான் அற்புதம் பெற்றுக்கொள்கிற நேரமாயிருக்கும். இன்றைய நேரத்தில், இன்றைய தினம் ஆண்டவர் அதைத்தான் சொல்லி தருகிறார். நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிறோங்கிற உணர்வு இருக்குது. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவருங்கிற உணர்வு தான் நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கிறார். அன்றைக்கும் சீஷர்கள் ஆண்டவரோடு கூட தான் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவனுடைய அற்புதங்களை அடிக்கடி மறந்து அற்ப விசுவாசிகளாக வாழ்ந்தார்கள். இனி நாமும் அதே நிலைமையில தான் இருக்கிறோம். நம்முடைய தேவைகள் பெரியதான். 5000 புருஷர்கள் தான். மிகுந்த அப்பங்கள் தேவைப்படும். நிறைய பண தேவைகள், நிறைய பொருள் தேவைகள் இருக்கலாம். ஆனால் தேவையை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவைகள் என் பின் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீருண்டு. தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்களாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. நீங்களாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்களாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. நீங்களாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. மனிதரின் தூசணையில் மனமடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதரின் தூசணையில் மனமடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிரா சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்களாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. நீங்களாப்பா என் நம்பிக்கை. சொல்லுமா, உம்மை அன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீ
நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை. உண்மை அன்றி வேறு துணையில்லை. சொல்லுவோம், நீங்க தாப்பா என் நம்பிக்கை. உண்மை அன்றி வேறு துணையில்லை. எல்லாரும் சொல்லுவோம், நீங்க தாப்பா எங்க நம்பிக்கை. உண்மை அன்றி. ஆம்பிய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்புவோம். அவரால் முடியும். 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிக்க வல்லமையுடைய தேவனவர். உங்களுடையதும் என்னுடைய பிரச்சனையும் அவருக்கு லேசான காரியமாயிருக்கிறது. இதை நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொண்டு சீசர்களை போல நாம் குழப்பிக் கொள்ளாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்காக நாம் நிற்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். ஆபிரகாம் தனக்குள்ள ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கேட்ட பொழுது, அதுவும் தன்னுடைய பாசத்துக்குரிய மகனை ஆண்டவர் கேட்ட பொழுது தயக்கமில்லாமல் கர்த்தரை கொடுத்தார். ஆண்டவரை இது நீர் தந்தது உமக்கே என்று கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு எல்லா உலகம் முழுவதும் உள்ள அத்தனை மக்களையும் பிள்ளையாக கொடுத்தார். ஒரு பிள்ளையை கொடுக்க முன்வந்த அந்த ஆபிரகாமுக்கு உலகம் முழுவதும் வானத்து நட்சத்திரங்களை போல எண்ண முடியாத அளவுக்கு கடற்கரை மணலை போல ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுத்தாரு. சகல ஜாதிகளுக்கு தகப்பன் ஆண்டவர் மாற்றினார். பிள்ளைகளே, 5 அப்பம் இருக்கிறதா, 2 மீன் தான் இருக்கிறதா, கவலைப்படாத. கர்த்தருக்காக அதை கொடுங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். நமக்காக புதிய உலகத்தை படைத்து கொடுப்பார். ஆண்டுகொள்ள வைப்பார். ஆசீர்வதிப்பார். நல்ல தேவனே, தர்மையான வேலைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு அற்புதமான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்பதை இந்த இடத்திலே உணர வைத்தீர். இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பேசி இருக்கிறீர். இந்த நாள்ல இந்த எதை குறித்து கவலைப்படாம உங்களிடத்துல இருக்கிறத ஆண்டவருக்கு கொடுக்க ஒப்பு கொடுங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். வந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இந்த ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருகிற வாரத்துல ஏராளமான சாட்சிகளை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் அத்தனை பேரையும் பெயர் பெயராக ஆசீர்வதிங்க இயேசுப்பா. இந்த நாள் விசேஷமாக நம்ம மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரன், அவருடைய மனைவி மற்றும் அன்பு சகோதரனுடைய தகப்பனார், அவரோடு வந்திருந்த அருமையான சகோதரர் அத்தனை பேரையும் ஆண்டவரே நீர் உம்முடைய திருக்கரத்தினால் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களே, ஒருபோதும் வெட்கமடையாதபடி மகனை ஆண்டவரே கம்பீரமாய் இருக்க செய்வீராக. ஆசீர்வதிக்கிறேன். அதோடு கூட இந்த நாளிலையும் இந்த திருச்சபையிலே வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பல 100 மைல்கள் தூரத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய ஆராதனை கலந்து கொள்ள வந்த அன்பு சகோதரர் சுந்தருக்காக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதமான சாட்சியை மகன் சொன்னதை ஆண்டவரே கேட்டு உம்மை துதித்தோம். ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் இந்த திருச்சபைக்கு திரும்புகிறாரோ அல்லது இந்த திருச்சபை போகணும்னு விரும்புகிறாரோ மிகவும் நெருக்கத்தில் இருப்பார். 1000 ரூபாய் கூட எடுக்க கூட அன்றைக்கு சூழ்நிலை இருக்காது. ஆனால் அது கிளம்பின பிறகு அல்லது கிளம்ப முடிவெடுத்த பிறகு அந்த லட்சங்களை காண செய்கிற தேவனாய் இருக்கிறேன். இன்றைக்கு மகனுக்கு அற்புதம் செய்தபடினால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அன்பு மகனுடைய தேவைகள் 1000 இருக்கிறதப்பா. இன்னைக்கு தேவையை காட்டிலும் பெரியவர் நீர் யார் என்பதை நீர் மகனுக்கு புரிய வைத்து மகன் திருப்பூர்ல போய் இறங்கும் முன்பாகவே அற்புதங்களை காண செய்வீராகப்பா.
மீதம் எடுக்கிற சூழ்நிலையை மகன் காண கர்த்தர் கிருபை செய்கிறார் என்று ஜெபிக்கிறான். ஆசீர்வதிக்கிறேன். மனைவி, பிள்ளைகள் எல்லாருடைய தேவைகளும் மீதம் எடுக்கத்தக்கதாக அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்துங்க. அதோடு கூட இந்த நாள்ல தொழில் செய்கிற பிள்ளைகள் உண்டு, ஒரு வேலையை தேடிட்டு இருக்க பிள்ளைகள் உண்டு, கால்நடைகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, விவசாயம் பார்க்கிற பிள்ளைகள் உண்டு, இன்னும் ஆண்டவரை வேலைக்கு செல்கிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளும் திருக்கரங்களில் தருகிறோம். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களும் வானத்தின் பலகணிகள் திறந்து நீர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. அதோடு கூட வியாதியோடு, போராட்டங்களோடு, மன அழுத்தங்களோடு ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குவீராக. பெரிய காரியம் இந்த திருக்கரங்களை தாழ்த்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பு, ஐக்கியம், அரவணைப்பும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம நீரோடு கூட என்னென்றைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமையை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறே, மேலும் நேசிக்கிறே. அக்கரையில் நான் நின்று அவரை எந்த வாழ்த்துவே. அக்கரையில் நான் நின்று அவரை எந்த வாழ்த்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you all. God bless you all.